ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? எஸ் மேம். இது மேம் இது வரைக்கும் எடுத்த லெட்டர்ஸ் படிச்சிட்டீங்களா? இல்ல மேம். இன்னும் இல்லையா? இல்ல மேம். ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கா படிக்கிறதுல? டிஃபிகல்ட்டிலாம் இல்ல மேம். ஓகே. சரி, நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் லெட்டர்ஸ் இருக்கு, அதை பார்த்துடலாம். இது வரைக்கும் அந்த ஹிரகானா கத்தக்கான அந்த லெட்டர்ஸ் தெரிஞ்சா இது ஈஸி. ஓகேவா? ஸோ ஹிரகானால கீ லெட்டர் இருக்கா? கீ லெட்டர். ஸோ மொத்தமா ஹிரகானால இருக்க அந்த இ சவுண்ட்ஸ்ல வர லெட்டர்ஸ் மட்டும் இப்போ பார்க்க போறோம். கி, ஷி, சி, நீ இது எல்லாமே இ சவுண்ட் லெட்டர்ஸ். கரெக்டா இ சவுண்ட். இ சவுண்ட் லெட்டர்ஸ். கி, ஷி, சி, நீ, ஹி இது எல்லாமே இ சவுண்ட் லெட்டர்ஸ். ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் வச்சு யா கூட கம்பைன் பண்ணும்போது நமக்கு ஒரு புது சவுண்ட் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கீ லெட்டர் பிளஸ் யா லெட்டர். கீ யான்னு தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம கியான்னு சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவோம். பட் ஒரு கண்டிஷன் என்னன்னா, இந்த கீ லெட்டர் பக்கத்துல இந்த யா லெட்டர் வந்து சின்னதா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இது கம்பைன் லெட்டர்ஸ். கம்பைன் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். புரியுதா? எப்படி வந்தா எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு மட்டும் இதை பார்த்துக்கிட்டா போதும். பிகாஸ் இந்த ரெண்டு லெட்டருமே ஹிரகானாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ரொனன்சியேஷன் மட்டும் தான் இதுல நீங்க பார்க்கணும். புரியுதா? புரியுது மேம். ஓகே. இது கீ லெட்டர், இது யா லெட்டர். குட்டியா இருக்கும். யா லெட்டர் வந்து கீ லெட்டரை விட குட்டியா இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இந்த லெட்டர்ஸ்க்கு பேர் கம்பைன் லெட்டர்ஸ் ஆர் யோன் லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கீ யா சேர்த்து அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கம்பைண்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கியான்னு ப்ரொனவுன்ஸ் ஆகும். புரியுதா? இந்த லெட்டர் வந்து கீ. நெக்ஸ்ட் யா, யூ, யோ இந்த ரோல வர லெட்டர்ஸ் மட்டும்தான் வந்து இந்த ஸ்மால்லா கம்பைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. யா, யூ, யோ இந்த 3 லெட்டர்ஸ் மட்டும் தான் கம்பைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பிளஸ் அந்த பெரிய லெட்டர் என்னவா வரும்னா இ லெட்டர்ஸ் மட்டும் தான் வரும். இ எண்டிங் லெட்டர்ஸ் மட்டும் தான் வரும். இ சவுண்ட்ல முடிகிற லெட்டர்ஸ் மட்டும் தான் வரும். கி, ஷி, சி, நீ இந்த லெட்டர்ஸ்ல மட்டும் தான் வரும். அந்த பெரிய லெட்டரா வந்து இ சவுண்ட்ல இருக்க லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும். பிளஸ் இந்த கம்பைன் பண்ணி சவுண்ட் கொண்டு வரதுக்கு யாரோ மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ஸோ கீ லெட்டர் பிளஸ் யா லெட்டர் கியா. கீ லெட்டர் பிளஸ் யூ லெட்டர் கியூ. கீ லெட்டர் பிளஸ் யோ லெட்டர் கியோ. நெக்ஸ்ட் ஷி லெட்டர். காரோல இ சவுண்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சாரோல இ சவுண்ட் வந்து ஷி லெட்டர். ஷி லெட்டர் பிளஸ் யா லெட்டர். ஷி யான்னு தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம ஷான்னு கம்பைன் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவாங்க. ஷா. ஷி லெட்டர், யூ லெட்டர். ஷி யூ அப்படின்னு தனித்தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம ஷூன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவாங்க. பட் என்ன கண்டிஷன்னா அந்த யா, யூ, யோ லெட்டர் வந்து ஷி லெட்டரை விட சின்னதா இருக்கணும். அப்படி இருந்தா கம்பைன் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஷி லெட்டர் பிளஸ் யோ லெட்டர். யோ லெட்டர் குட்டியா இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ஷி யோன்னு தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம ஷோன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். புரியுதா? புரியுது மேம். புரியுது மேம். ஒரு லெட்டரா எழுதிக்கிறீங்களா? எழுதிட்டீங்களா சொல்றீங்களா? ஓகே மேம். ஓகே. இது கம்பைன்டு லெட்டர்ஸ் தானே மேம்? ஆமா, கம்பைன் லெட்டர்ஸ். கீ லெட்டரை விட யா லெட்டர் வந்து பக்கத்துல குட்டியா எழுதணும். ஓகேவா? சேம் சைஸ்ல இருக்க கூடாது. எழுதியாச்சு மேம். ஓகே. இதோட ப்ரொனன்சியேஷன் என்னது? ப்ரொனன்சியேஷன் Yeah. என்னமா? கியா. ஓகே. நெக்ஸ்ட் கியூ. சோ யா லெட்டருக்கு பதிலா யூ லெட்டர் போடுவோம். இது யூ, ஹிரகானா யூ லெட்டர். இது கீ லெட்டர். சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கியூ.
புரியுதுங்களா மேம்? புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கியோ. இந்த லெட்டர் வந்து யோ லெட்டர். யோ. ஸோ கீ லெட்டர் பிளஸ் யோ லெட்டர். கீ யோன்னு தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம கியோன்னு ப்ரொனவுன்ஸ் பண்றோம். பட் இந்த யோ லெட்டர் வந்து சின்னதா வரணும் கீ லெட்டர் பக்கத்துல. எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. ஸோ நான் சொன்ன மாதிரி இ சவுண்ட்ஸ்ல முடிகிற அந்த லெட்டர்ஸ் மட்டும் தான் எல்லா ரோலையும் நம்ம இந்த மாதிரி கம்பினேஷன் லெட்டர்ஸ் வந்து கொண்டு வர முடியும். எந்த லெட்டர்ஸை நம்ம காம்பைன் பண்ணி கொண்டு வர முடியும்? யார் ரோல இருக்க லெட்டர்ஸ் வச்சு தான் காம்பைன் பண்ணி கொண்டு வர முடியும். புரியுதா? ஸோ காரோல கீ லெட்டர் வச்சு நம்ம கம்பைன் பண்ணி சில சவுண்ட்ஸ் கொண்டு வந்துட்டோம். 3 சவுண்ட்ஸா வரும். காம்பினேஷன் லெட்டர்ஸ்ல ஒரு ரோக்கு 3 சவுண்ட்ஸா வரும். ஓகேவா? ஹிரகானால 3 சவுண்ட்ஸ், கதகானால 3 சவுண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ரோல சா ரோல இ லெட்டர் என்ன சவுண்டுனா ஷி. ஓகேவா? ஷி லெட்டர் கூட யா லெட்டர் கம்பைன் பண்ணி ஷி யான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாம ஷான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி யா லெட்டர் வந்து பக்கத்துல குட்டியா எழுதுவோம். எழுதியாச்சு மேம். நெக்ஸ்ட் யா லெட்டர் கம்பைன் பண்ணதுக்கு அப்புறமா யூ லெட்டர் கம்பைன் பண்ணுவோம். ஷி லெட்டர் பிளஸ் யூ லெட்டர். யூ லெட்டர் பக்கத்துல குட்டியா எழுதுங்க. ஸோ ஷி யூன்னு தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம ஷூன்னு சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவோம். எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் யா லெட்டர் முடிஞ்சிச்சு, யூ லெட்டர் முடிஞ்சிச்சு. இப்போ யோ லெட்டர் கம்பைன் பண்ணி எழுதணும். ஷி லெட்டர் பிளஸ் யோ லெட்டர். யோ லெட்டர் சின்னதா இருக்கணும். கம்பைன் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஷோ. எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. ஸோ சாரோல இ சவுண்ட்ல வர லெட்டர் வந்து ஷி, அது கூட கம்பைன் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் தாரோல இ லெட்டர் வந்து சி. அதான் இ சவுண்ட்ல வந்து சி லெட்டர். ஸோ சி லெட்டர் கூட யா யூ யோ கம்பைன் பண்ணி சவுண்ட்ஸ் கொண்டு வர போறோம். சி லெட்டர் பிளஸ் யா லெட்டர். சி யான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாம சேர்த்து சான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுவோம். யா லெட்டர் பக்கத்துல குட்டியா எழுதுங்க. நெக்ஸ்ட் ரோ தானே மேம் இது? ஆமாடா, நெக்ஸ்ட் ரோ தாரோல சி லெட்டர். இங்க பாருங்க, தாரோ. தாரோல சி லெட்டர். எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. சி லெட்டர் கூட யா லெட்டர் கம்பைன் பண்ணி சான்னு கொண்டு வந்துட்டோம். இப்போ யூ லெட்டர் கூட கம்பைன் பண்ணணும். சி லெட்டர் பிளஸ் யூ லெட்டர் கம்பைன் பண்ணும்போது சி யூன்னு தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம ஷூன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். யூ லெட்டர் குட்டியா எழுதணும் பக்கத்துல. எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் யோ லெட்டர் கம்பைன் பண்ண போறோம். சி லெட்டர் கூட சி லெட்டர் பிளஸ் யோ லெட்டர். சி யோன்னு தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம சோ கம்பைன் பண்ணி சோ. யா யூ யோ எல்லா சீரீஸ்லயும் இந்த சீரீஸ்ல கம்பைன் லெட்டர்ஸ்ல வந்துச்சுனாலே பக்கத்துல இருக்க அந்த யா யூ யோ எல்லாமே சின்னதா தான் இருக்கும். ஓகேவா? ஓகே மேம். எழுதியாச்சு மேம். ஓகே. ஸோ தாரோல இ சவுண்ட்ல முடியிற லெட்டர் வந்து சி லெட்டர், அது கூட கம்பைன் பண்ணி முடிச்சிடும். நெக்ஸ்ட் நாரோல இ சவுண்ட்ல முடியிற லெட்டர் வந்து நீ. நீ 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 லெட்டர் கூட கம்பைன் பண்ண போறோம்.
நீ லெட்டர் கூட யா லெட்டர் கம்பைன் பண்ணி நீ யான்னு தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம ஞான்னு சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறாங்க. காம்பினேஷன் லெட்டர் ஞா. எழுதியாச்சு மேம். நெக்ஸ்ட் நீ லெட்டர் கூட யூ லெட்டர் வந்து கம்பைன் பண்ணுவாங்க. நீ லெட்டர் யூ லெட்டர் நீ யூன்னு தனித்தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம நியூ. எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. யோ லெட்டர் கம்பைன் பண்ணி நீ யோ கம்பைன் ஆகி நியூ. நியூ ப்ரொனன்சியேஷனோட தானே எழுதுறீங்க? ஆமா மேம். ஓகே. எழுதியாச்சு. ஓகே. நான் ரோல நீ ஈ சவுண்ட்ல முடியிற லெட்டர் வந்து நீ. ஸோ நீ லெட்டரோட கம்பைன் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஹா ரோல ஈ சவுண்ட்ல முடியிற லெட்டர் வந்து ஹி. ஸோ ஹி கூட கம்பைன் பண்ண போறோம். யா யூ யோ ஹி லெட்டர் கூட கம்பைன் பண்ண போறோம். ஹி லெட்டர் யா லெட்டர் கம்பினேஷன் வரும்போது ஹியா. எழுதியாச்சு மேம். ஓகே. ஹி லெட்டர் கூட யூ லெட்டர் கம்பைன் பண்ணும்போது ஹி யூன்னு தனித்தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம ஹியூ. எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஹி லெட்டர் கூட யோ லெட்டர் கம்பைன் பண்ணி ஹி யோன்னு தனித்தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம கம்பைண்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஹியூ. எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் ஹா ரோல வந்து இ சவுண்ட்ல முடியிற லெட்டர் ஹி கூட நம்ம கம்பைன் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் மா ரோல இ சவுண்ட் லெட்டர் வந்து மீ. மீ லெட்டர் கூட கம்பைன் பண்ணி 3 சவுண்ட்ஸ் கொண்டு வர போறோம். மீ லெட்டர் யா லெட்டர் மீ யான்னு தனித்தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம கம்பைன் பண்ணும்போது மியா. எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் யூ லெட்டர் கம்பைன் பண்ணும்போது மீ யூன்னு தனித்தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணா மியூ. கம்பைனா ப்ரொனன்சியேஷன் மியூ. உங்களுக்கு வந்து இது தனியா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ நான் சொல்லித்தர காம்பினேஷன் லெட்டர்ஸ் ஹிரகண கத்தக்கன ஃபுல்லா மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த லெட்டர் வந்து மீ லெட்டர், இந்த லெட்டர் வந்து யூ லெட்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, சின்னதா வந்துச்சுன்னா ப்ரொனன்சியேஷன் வந்து சேர்த்து சொல்லிடணும் அப்படின்றது மட்டும் தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வேற எதுவுமே இதுல டஃப்னு ஒன்றும் இல்லை. ஹிரகண கத்தக்கன மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கம்பைன் லெட்டர்ஸ் ரொம்ப ஈஸி. எவ்வளவு படிச்சிருக்கீங்க ஹர்ஷா? ஹர்ஷா am I audible? கேக்குதாமா நான் பேசுறது? அந்த பப்ளிஷ் மட்டும் தான் மேம் படிச்சேன். கேக்குதா ஓகே மேம்? ஓகே. ஹலோ. வவல்ஸ் மட்டும் தான் படிச்சீங்களா? நீங்கிறது கேக்குது மேம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுமா. வவல்ஸ் மட்டும் தான் படிச்சீங்களா?
இல்ல மேம். அதுக்கப்புறம் ஹிரகானால ஒரு ரோ, ஆ. கத்தகானால அந்த ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் தான் மேம் படிச்சிருக்கேன். ஓகே. 10 ரோஸ் இருக்கு. அதுல ஒரு ரோ தான் படிச்சிருக்கேன். ஓகே, ஓகே. அப்புறம் கிரீட்டிங்ஸ் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு மேம். ஓகே. லெட்டர்ஸ் முடிச்சுட்டு ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம நம்பர்ஸ் பார்க்கலாம். ம். ஓகே. இந்த லெட்டர் எழுதிட்டீங்களா? ஓகே. கொஞ்சம் கரெக்டா இருக்கு மேம். இப்பதான் நான் ஒரு 8:05 தான் வீட்டுக்கே வந்தேன் ஷிஃப்ட் முடிஞ்சு. ஓகே. உங்களுக்கு வந்துட்டு எந்த டைம் அப்படியே உடனே கம்ஃபர்டபுளா இருக்கும்? கிளாஸுக்கு உட்காந்துட்டேன். இல்ல மேம் 7:30 கம்ஃபர்டபுள் தான். இந்த 1 வீக் தான் இந்த ஷிஃப்ட் வரும். 10:30 to 7. ஸோ 7க்கு முடிஞ்சா நான் வீட்டுக்கு வர்றதுக்கு 8, 8:05, 8:10 அந்த மாதிரி ஆகும். அதனால தான் ஓகே, இன்னைக்கு ஓகே. 8:15க்கு கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஓகேம்மா. அது மட்டும் இல்லாம சாட்டர்டே வரைக்கும் ஒர்க் இருக்கு. சாட்டர்டேவும் லீவ் இல்ல, சண்டே மட்டும் தான் லீவு. ஓகேம்மா, ஓகேம்மா. இந்த லெட்டர் மீ லெட்டர், யூ லெட்டர் கம்பைனா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது மியூன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். எழுதிட்டீங்களா இது? எழுதிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. மியோ மீ லெட்டர் பிளஸ் யோ லெட்டர். மீ யோன்னு தனித்தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம கம்பைண்டா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது மியோ. எழுதியாச்சா இதுவும்? ஓகே. ஸோ யா யூ யோ அந்த ரோ தான் நெக்ஸ்ட் ஹிரகானால. ஸோ மா ரோல இ சவுண்ட்ல வர லெட்டர் வந்து மீ. அதை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ யா யூ யோக்கு இந்த மாதிரி காம்பினேஷன் எதுவும் கிடையாது. பிகாஸ் நம்ம அதை வச்சு தான் மற்ற லெட்டர்ஸோட சவுண்டே நம்ம கொண்டு வரோம். நெக்ஸ்ட் ரோ ரா ரோல வந்துட்டு இ சவுண்ட்ல முடிகிற லெட்டர் வந்து ரீ. ஸோ அந்த லெட்டரை யா யூ யோ கூட கம்பைன் பண்ணி நம்ம 3 சவுண்ட்ஸ் வந்து கொண்டு வருவோம். ரீ லெட்டர் பிளஸ் யா லெட்டர். ரீ யான் தனித்தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம நம்ம ரியான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ரியா ரியா கம்பைனா ப்ரொனவுன்ஸ் பண்ணிடணும். யா லெட்டர் பக்கத்துல குட்டியா இருக்கணும். ஓகேவா? எழுதியாச்சு மேம். ஓகேம்மா. நெக்ஸ்ட் ரீ லெட்டர் கூட யூ லெட்டர் கம்பைன் பண்ணி ரியூ ரியூ. எழுதியாச்சு மேம். ஓகே. நெக்ஸ்ட் ரீ லெட்டர் கூட யோ லெட்டர் கம்பைன் பண்ணி ரியோ. எழுதியாச்சு. ஓகே. அதுக்கப்புறமா நம்ம தக்குத்தன்ல சில லெட்டர்ஸ் படிச்சிருப்போம் தெரியுமா? அதுலயும் காம்பினேஷன் லெட்டர்ஸ் வந்து கொண்டு வர முடியும். இப்போ காரோல வந்து கீயை வந்து நம்ம எப்படி தக்குத்தன்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? கீன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோமா? அந்த டபுள் ஸ்ட்ரோக் போட்டு கீன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ கீ லெட்டர் பக்கத்துல யா யூ யோ சின்னதா எழுதணும்னா கியா கியூ கியோ அப்படின்னு ப்ரொனன்சியேஷன் வரும். இங்க பாருங்க. கீ லெட்டர் பிளஸ் யா லெட்டர் கியா. கீ லெட்டர் பிளஸ் யூ லெட்டர் கியூ. கீ லெட்டர் பிளஸ் யோ லெட்டர் கியோ. தக்குத்தன் ஹந்தக்குத்தனுக்கும் காம்பினேஷன் லெட்டர்ஸ் இருக்கு. அதையும் நம்ம ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? கீ லெட்டர் பிளஸ் யா லெட்டர் கியா. புரியுதாமா? எஸ் மேம். ஓகே, ஓகே. முடிச்சிட்டீங்களா? எழுதியாச்சு மேம்.
நெக்ஸ்ட் கி லெட்டர் கூட யூ லெட்டர் கம்பைன் பண்ணும்போது கி யூன்னு தனித்தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம கம்பைண்டா கியூ. யா யூ யோ பக்கத்துல குட்டியா தான் எழுதணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கம்பைன் லெட்டர்ஸ். நெக்ஸ்ட் கி லெட்டர் கூட யோ லெட்டர் கம்பைன் பண்ணும்போது கியோ. கி லெட்டர் எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம்? கீ லெட்டரா கி லெட்டரான்ட்டு? டபுள் ஸ்ட்ரோக்ஸ் வச்சு. மேல இந்த டபுள் ஸ்ட்ரோக்ஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே. எழுதிட்டீங்களா? ஓகேம்மா. ஸோ டக்குத்தன் லெட்டர் ரோல ஃபர்ஸ்ட் ரோ வந்து காரோ. காரோல இ சவுண்ட் லெட்டர் வந்து கி. அதுக்கு நம்ம வந்து கம்பைன் லெட்டர் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சாரோட தக்குத்தன் ப்ரொனன்சியேஷன் வந்து ஜா ஜீன்னு வருமா? ஸோ அடுத்த இ லெட்டர் சவுண்ட்ல வர லெட்டர் வந்து ஜி லெட்டர். ஜி லெட்டர் கூட யா யூ யோ கம்பைன் பண்ணி 3 சவுண்ட்ஸ் வந்து கொண்டு வருவோம். இது ஜி லெட்டர் பிளஸ் யா லெட்டர். ஜி யான்னு தனித்தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம கம்பைண்டா ஜான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஜி யா, ஜி பிளஸ் யா, ஜா. புரியுதாமா? புரியுதா மேம்? ஓகே. எழுதியாச்சு மேம். நெக்ஸ்ட் ஜி பிளஸ் யூ லெட்டர் ஜூ. ஜி பிளஸ் யூ ஜூ. யா யூ யோ சின்னதா எழுதணும். எழுதியாச்சு மேம். ஓகே. நெக்ஸ்ட் ஜி லெட்டர் கூட யோ லெட்டர் கம்பைன் பண்ணி ஜோ. ஜி பிளஸ் யோ ஜோ. எழுதியாச்சு மேம். ஓகே. ஸோ காரோ முடிஞ்சிருச்சு, ஜாரோ முடிஞ்சிருச்சு. தக்குத்தல் அடுத்த ரோ வந்து தாரோ. அதுக்கும் ப்ரொனன்சியேஷன் வந்து ஜி தான். ஸோ அதனால இங்க தனியா வந்து கம்பைன் லெட்டர்ல திருப்பி அந்த சவுண்ட்ஸ் வந்து கொண்டு வரல. புரியுதாமா? புரியுதா? ஏன்னா இந்த லெட்டருக்கும் இந்த லெட்டருக்கும் சேம் ப்ரொனன்சியேஷன் தான். ஸோ இதுக்கு அவங்க வந்து கண்டுபிடிக்கல அந்த மாதிரி. ஸோ இந்த ப்ரொனன்சியேஷன் வச்சு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க கம்பைன் லெட்டர்ஸ்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் ரோல வந்து ஹார். ஹாரோட தக்குத்தன் வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து பாபி பூபேபோன்னு வரும். அதுல இ சவுண்ட் தர லெட்டர் வந்து பி லெட்டர். பி லெட்டர் கூட யா யூ யோ கம்பைன் பண்ணி பியா பியூ பியோன்னு சவுண்ட் வந்து கொண்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் பி லெட்டர் பிளஸ் யா லெட்டர். பி யான்னு தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம பியான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? எழுதியாச்சு மேம். ஓகே. நெக்ஸ்ட் யூ லெட்டர் கம்பைன் பண்ணி பியூ. பியூ. எழுதியாச்சு மேம். ஓகே. நெக்ஸ்ட் யோ லெட்டர் கம்பைன் பண்ணி பியோ. பி பிளஸ் யோ பியோ. எழுதிட்டேன் மேம். ஓகே. ஸோ தக்குத்தன்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ பார்த்தோம், காரோ பார்த்தோம். காரோல கி லெட்டர் வச்சு பார்த்தோம். ஜாரோல ஜி ஜி லெட்டர் வச்சு பார்த்தோம். இந்த ஹா ரோ வச்சு பாரோ கொண்டு வருவோமா தக்குத்தன்ல, அந்த ரோல பி லெட்டர் வச்சு பார்த்தோம். நெக்ஸ்ட் அந்த குத்தன்ல ஒரு ரோ இருக்கும் தெரியுமா? அந்த ரவுண்டு போட்டு ஒரு சவுண்ட்ஸ் கொண்டு வருவோம்ல, பா பி பூ பே போன்னு. அந்த ஹந்த குத்தன் லெட்டர்ஸ்க்கும் வந்து கம்பைன் லெட்டர்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதில் இ சவுண்ட் வந்து பி சவுண்ட். இ சவுண்ட் தர லெட்டர் வந்து பி லெட்டர். ஓகேவா? ஸோ அந்த பி லெட்டர் கூட யா யூ யோவை கம்பைன் பண்ணி பியா பியூ பியோன்னு சவுண்ட் வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா?
இந்த லெட்டர் ஹா ஐ மீன் ஹாரோல ஹீ லெட்டர் இந்த லெட்டர். ஸோ அந்த ஹீ லெட்டர் கூட இந்த மாதிரி மேல ரவுண்டா போட்டோம்னா அது ஹந்த குத்தன் லெட்டர் பி லெட்டர். அந்த பி லெட்டர் கூட யா சின்னதா வந்துச்சுன்னா கம்பைன் லெட்டர் பியா. பி பிளஸ் யா பியா. புரியுதா? ஓகே மேம். ஓகே. எழுதியாச்சு மேம். ஓகே மேம். நெக்ஸ்ட் பி லெட்டர் கூட யூ லெட்டர் கம்பைன் பண்ணும்போது பி யூன்னு தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ணாம பியூன்னு கம்பைனா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். பியூ. எழுதியாச்சு மேம். ஓகே. நெக்ஸ்ட் யோ லெட்டர் கம்பைன் பண்ணும்போது பியோ. பி லெட்டர் பிளஸ் யோ லெட்டர் பியோ. எழுதியாச்சு மேம். ஓகே. இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன கம்பைன் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஹிரகானாவோட கம்பைன் லெட்டர்ஸ். ஓகேவா? இன்னைக்கு லெட்டர்ஸ் வந்து இது போதும். ஃபர்ஸ்ட் சொல்லி தந்த வரைக்கும் ஃபுல்லா நல்லா மாஸ்டர் பண்ணிடுங்க. கத்தகானாலையும் கம்பைன் லெட்டர்ஸ் இருக்கு இதே மாதிரி. ஓகேவா? சேம் இதே ரோஸ் வச்சு தான் வரும். நான் சொன்ன மாதிரி இந்த கத்தகானால இருக்க கீ லெட்டரும் யா லெட்டரும் கம்பைன் பண்ணி கியான்னு வரும். அதே மாதிரி தான் சேம் ரூல்ஸ் அப்படியே. ஆனா கத்தகானா லெட்டர்ஸ் வச்சு நம்ம பண்ணணும். ஓகேவா? அதே ரோஸ் அதே லெட்டர்ஸ் அதே நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். ஹிரகானா லெட்டர்ஸ் வரைக்கும் நீங்க மாஸ்டர் பண்ணிடுங்க. கம்பைன் லெட்டர்ஸ், ஹிரகானா லெட்டர்ஸ், கத்தகானா லெட்டர்ஸ். ஓகேவா? புரியுதாமா? ஓகே மேம். ஓகே. இப்போ நம்ம வந்து கிரீட்டிங்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிட்டு நம்பர்ஸ் போலாம். குட் மார்னிங் எப்படி சொல்லுவோம் பொலைட்டா? ஒஹாயோ கொசைமாஸ். ஓகே. நம்ம இம்பொலைட்டா சொல்லணும்னா Ohio. இன்ஃபார்மலா ஒஹாயோ. கொசைமாஸ் நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒஹாயோன்னு சொன்னோம்னா அது இன்ஃபார்மல் வே ஆஃப் சேயிங் குட் மார்னிங் இன் ஜாப்பனீஸ். குட் நைட் எப்படி சொல்லுவோம் இன்ஃபார்மலா? Oyasumi. ஓயாசுமி. ஓகே. ஃபார்மலா எப்படி சொல்லுவோம்? Oyasumi nasai. ஓகே. தேங்க் யூ. ஃபார்மலா. Arigato gozaimasu. இன்ஃபார்மலா ஜஸ்ட் Arigato. அரிகாத்தோ. குட் பை எப்படி சொல்லுவோம்? Sayonara. ஹலோ. Konnichiwa. இந்த கொனிச்சிவா வந்து நம்ம வேற எந்த கிரீட்டிங்காகவும் யூஸ் பண்ணலாம். Good afternoon. குட் ஆஃப்டர்நூன். ஓகே. வெரி குட். எக்ஸ்கியூஸ் மீ எப்படி கேட்போம்? Uh, Sumimasen. சுமிமாசன். அந்த சுமிமாசன் வந்து வேற எதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். வேற எந்த கிரீட்டிங்காகவும் யூஸ் பண்ணலாம். Please. ஐ எம் சாரி. அண்ட் சாரி கேட்கறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்கறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஓகே. சாரிக்கு இன்னொரு வேர்ட் என்ன சொல்லியிருக்கேன்? அதுவும் ஃபார்மலா இன்ஃபார்மலா ரெண்டு இருக்கு. சொல்லியிருக்கேனா? சொல்லியிருக்கேனாடா கிளாஸ்ல சொன்னனா? கோமன் நசாயின்ற வேர்டு சொன்னனா? கோமன் இல்ல மேம். இல்லையா? ஓகே. சாரிக்கு வந்து ஆக்சுவலா வேர்ட் ஃபார் சாரி வந்து கோமன் நசாய். கோமன் நசாய். ஓகேவா? ஸ்பெல்லிங் வேணுமா? உங்களுக்கு ஜாப்பனீஸ் ஸ்பெல்லிங் வேணுமா இல்ல ரொமாஜில வேணுமாடா? ரொமாஜில ஜிஓ ஓ GOMEN கோமன். பக்கத்துல நசாய் NASAI. அப்படின்னா சாரின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபார்மலா சாரி சொல்லணும்னா கோமன் நசாய்ன்னு சொல்லுவோம். நம்ம வந்து கேஷுவலா சாரி சொல்லணும்னா ஜஸ்ட் கோமன். நசாயின்ற வேர்டு நெக்லெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கோமன். ஓகேவா? புரியுதாடா? Yes, ma'am. ஓகே. இந்த கோமன் நசாயின்ற ரொமாஜி வேர்டை வச்சு நீங்க லெட்டர்ஸ் தேடி நீங்க ஜாப்பனீஸ் லெட்டர்ஸ்ல எழுதிடலாம். ஜாப்பனீஸ் ஸ்பெல்லிங்ல எழுதலாம். கோ லெட்டர் எங்க இருக்குன்னு பார்த்து தேடி எழுதுங்க. மே லெட்டர் எங்க இருக்குன்னு பார்த்து எழுதுங்க. இன் லெட்டர் எங்க இருக்குன்னு பார்த்து எழுதுங்க. நெக்ஸ்ட் நா லெட்டர், சா லெட்டர், இ லெட்டர். கோமன் நசாய். ஸோ
ரொமாஜி ஸ்பெல்லிங்கை வச்சு நீங்க வந்து ஜாப்பனீஸ்ல ப்ரொனன்சியேஷன் அந்த லெட்டரை தேடி நீங்க ஸ்பெல்லிங் எழுதலாம். ஓகேவா? புரியுதாடா? ஓகே மேம். ஆம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னா எப்படி சொல்லுவோம்? டடாய்மா. ததாயமா. ஓகே. நான் கிளம்புறேன். ஐ அம் லீவிங். இத்தெக்கிமாஸ். இத்தெக்கிமாஸ். ஓகே, வெரி குட். நைஸ் டு மீட் யூ எப்படி சொல்லுவோம்? ஹஜிமே மஷிதா. ஹஜிமே மாஷித்தே. மாஷித்தே. ஓகே. ஹஜிமே மஷிதே. மாஷித்தேன்றது ஏதோ ஒண்ணுத்து கூட கம்பேர் பண்ணி நான் சொன்னேனே, ஒரு லைக் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் லைனா சொல்லுவாங்க அப்படின்னு. ஞாபகம் இருக்கா அதெல்லாம்? எஸ் மேம். ஓகே. see you கேஷுவலா எப்படி சொல்லுவோம்? ஜானே. ஜானே. ஓகே. see you tomorrow? மட்டா அஷிதா. மாதா அஷிதா. ஓகே. செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன்ல லாஸ்ட் லைனா நம்ம சொல்லியிருக்கோம், லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு மீட் யூ. அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு பாசிட்டிவா ஒரு லைன் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லி முடிக்கும் போது என்ன லைன் சொல்லுவோம் ஜாப்பனீஸ்ல? டோசு யோரோஷிக்கு ஓனே கைஷ்மாஸ். தோசோ யோரோஷிக்கு ஒனேகாஷிமாஸ். ஓகே. ஓகே. ஒருத்தவங்க வெளிய போயிட்டு உள்ள வரும்போது நம்ம வெல்கம் பேக்னு ஒண்ணு சொல்லுவோம்ல. அது வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் ஜாப்பனீஸ்ல? ஒக்காரி நசாய். ஓகாயரி நசாய்ஸ். இந்த வேர்ட் வந்து யாராவது தேங்க் யூ சொல்லும்போது யூஸ் பண்ணலாமா வெல்கம் சொல்றதுக்கு? பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஓகே. யாராச்சும் கிளம்புறாங்கன்னு சொல்லும்போது நம்ம டேக் கேர் ஆர் அப்புறம் பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் ஒரு வேர்ட் சொல்லுவோம்ல ஜாப்பனீஸ்ல, அது எப்படி சொல்லுவோம்? இத்தேராசாய். இத்தெரஷாய். ஓகே. ஞாபகம் இருக்கா எல்லாமே? ப்ளீஸ் ம். எப்படி சொல்லுவோம்? ப்ளீஸ். குதாசாய். குதாசாய். இன்னொரு வேர்ட் என்னது? ஒனேகாஷிமாஸ். இந்த வேர்ட் இருக்கா? இந்த வேர்டு இதோட மீனிங்கும் ப்ளீஸ் தான். ஒனேகாஷிமாஸ். ஒனேகாஷிமாஸ். ஓகே. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரீட்டிங்ஸ் ஓகேவா? தரோவா இருக்கீங்களா? நம்பர்ஸ் பார்ப்போம். நம்பர்ஸ் 0ல இருந்து 10 வரைக்கும் தரோவா படிச்சிட்டீங்கன்னா 99 வரைக்கும் உங்களால அதை வச்சு கம்பைன் பண்ணி மேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 0ல இருந்து 10 வரைக்கும் தரோவா இருக்கணும். 0க்கு வந்து ஜாப்பனீஸ்ல ஜெரோ. இது வந்து கத்தகானா லெட்டர்ஸ். சே லெட்டர் இருக்கா பாருங்க கத்தகானால. சே லெட்டர். சே. சே லெட்டர் எங்க இருக்கு? இது சே லெட்டர். தெரியுதா? சோ இந்த சே லெட்டர் மேல நான் தக்குத்தன் அந்த டபுள் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணனா இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து ஜே. ஜே. இங்க பாருங்க. மேல டபுள் ஸ்ட்ரோக் ஆட் பண்ணனா ஜே. சோ ஜே. அப்புறம் ரோ லெட்டர். கத்தக்கான ரோ லெட்டர். ரோ எங்க இருக்கு? இங்க இருக்கு. பாக்ஸ் மாதிரி வரும். சோ இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து ஜெரோ. ஜீரோன்னு சொல்லாம ஜெரோ. ஜாப்பனீஸ் ப்ரொனன்சியேஷன் ஜெரோ. ஜெரோனா ஜீரோன்னு அர்த்தம் ஜாப்பனீஸ்ல. சோ ஜீரோக்கு வந்து ஜாப்பனீஸ்ல ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு 2 வேர்ட்ஸ் இருக்கு. 2 வேர்ட்ஸோட மீனிங்கும் ஜீரோ தான் அர்த்தம். ரே. இது ஹிரகானா ரே லெட்டர். இது கத்தக்கானா இது ஹிரகானா வேர்டு. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது லெட்டர்ஸ்ல. சோ ஒரு லெட்டரை பார்க்கும்போது இது ஹிரகானாவா கத்தக்கானாவா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அந்த அளவுக்கு நீங்க லெட்டர்ஸ்ல தரவா இருக்கணும்னு நான் சொன்னேன். பட் நீங்க இனிமே தான் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஹர்ஷா. இந்த லெட்டர் என்னது? என்ன லெட்டர்மா இது? இ. இ. ஹிரகானாவா கத்தக்கானாவா? இராகானா. ஹிரகானா. ஃபர்ஸ்ட் லெட்டர்? நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம்னா ரொமாஜிலாம் எதுவுமே இருக்காது. நம்ம லெட்டர்ஸ் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ரொம்ப பேசிக்கா நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது மட்டும் தான் ரொமாஜிலாம் இருக்கும். புரியுதா? ரே மேம் அது. ரே ரே. லெட்டர். ஆமா ரே. சோ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ரே இ அந்த மாதிரி தனித்தனியா நம்ம பண்ண மாட்டோம். ரே அவ்வளவுதான். சேர்த்து அந்த ரே கூடவே இயும் சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடும். ரே. சோ ஜெரோ ரே ரெண்டுத்தோட மீனிங்கும் வந்து ஜீரோ. நம்பர்ல ஜீரோ. ஓகேவா? புரியுதா? ஜீரோக்கான வேர்டு என்ன? 2 வேர்டு. என்னம்மா எப்படிமா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் ஜீரோக்கு? ஜெரோ ஜேரோ. ரே. ஜெரோ ரே. நீங்க வந்து ரொமாஜில எழுதணும்னா எழுதி வச்சுக்கோங்க. இங்க இருக்கு பாருங்க. Zero. ஜெரோ ரே. ரொமாஜில. நீங்க வந்து ஜாப்பனீஸ் ஸ்பெல்லிங்லயும் பக்கத்துல எழுதுவீங்க. லெட்டர்ஸ் அப்பதான் தெரியும். ஓகேவா?
எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க. எழுதியாச்சு மேம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன். ஒன்னுக்கான ஜாப்பனீஸ் வேர்ட். ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? இ. இ. செகண்ட் லெட்டர்? சி. சி. ஓ, இது ஹிரகானாவா கத்தகானாவா? இராகானா. ஹிரகானா. ஸோ சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும் இச்சி. இச்சினா ஒன் இன் ஜாப்பனீஸ். இச்சி. இச்சி. ரொமாஜி நீங்களே எழுதிருவீங்களா? ம். ICHI. இச்சி. ஜெரோ. ஜெரோனா என்னது? ஜெரோனா என்ன? ஜீரோ. ஜெரோ. ஜீரோ. ரே. 0. ஜீரோ. இச்சினா 1. ஒன். நெக்ஸ்ட் இது என்ன லெட்டர்? நீ. நீ. ஹிரகானாவா? ஆமாம். ஓகே. நீ ரொமாஜில எப்படி எழுதுவீங்க நீன்ட்டு? என்ஐயா என்இயா? என்ஐ. என்ஐ. ஸோ என்இனா அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து நே. ஓகேவா? ரொமாஜிலே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ப்ரொனன்சியேஷன்ல. ஓகேவா? ஸோ இது நீ. நீனா டூ இன் ஜாப்பனீஸ். டூ இன் ஜாப்பனீஸ். இச்சினா ஒன், நீனா டூ. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 0ல இருந்து 10 வரைக்கும் கண்டிப்பா கம்பல்சரியா தரோவா ஞாபகம் இருக்கணும். அதை வச்சு தான் நீங்க 99 வரைக்கும் ஃப்ரேம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ 1 வந்து இச்சி, 2 வந்து நீ. நெக்ஸ்ட் 3 என்ன லெட்டர்? சா. சா. செகண்ட் லெட்டர்? நு. இன். இன். அவ்வளவுதான். ம், இன் இன். லெட்டர். அது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இன்னு தான் பண்ணணும். சான். ஸோ இதோட டோட்டல் ப்ரொனன்சியேஷன் வந்து சான். சான்னா 3. 3 இன் ஜாப்பனீஸ். சான். ப்ரொனன்சியேஷன் எப்படி சொல்லுவோம்? தான். சான். ஓகே. 0ல இருந்து 3 வரைக்கும் சொல்லுங்க ஜாப்பனீஸ்ல. 0, இச்சி, 0. நீ, சான். 0, இச்சி, நீ, சான். ஓகேவா? நெக்ஸ்ட் சானோட ரொமாஜி எழுதிட்டீங்களா? ஸ்பெல்லிங் எழுதிட்டீங்களா? ம். SAN சான். ஓகேவா? நெக்ஸ்ட் 4. 4க்கு 2 கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட் இருக்கு ஜாப்பனீஸ்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? இது வந்து கம்மா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? யோ. யோ. செகண்ட் லெட்டர்? இப்பதானே மேல பார்த்தோம். என்ன லெட்டர் இது? இன். யோன். இன். யோன். ஸோ மொத்த ப்ரொனன்சியேஷன் வந்து யோன். யோன்னா 4 இன் ஜாப்பனீஸ். யோன். இன்னொரு வேர்டு இருக்கு. என்னப்பா அது? ஜஸ்ட் ஒரு லெட்டர் ஷி. தான், பட் அது வேர்டு. ஷி. ஷி. யோன்னாலும் 4 தான். ஷீனாலும் 4 தான். ஓகேவா? 4 எப்படி 2 கைண்ட்ஸ் எப்படி சொல்லுவோம் ஜாப்பனீஸ்ல? யோன், ஷி. யோன், ஷி. ஓகே. 0ல இருந்து 4 வரைக்கும் சொல்லுங்க ஜாப்பனீஸ்ல. 0, இச்சி, ம். நீ, ம். சான், யோன், ஷி. யோன். யோன், ஷி. ஷீனாலும் ஷி. ஷீனாலும் 4. மீனிங் என்னது? 4 தான். ஓகே. நெக்ஸ்ட் 5. 5க்கு வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் சொல்லுங்க. ஒரே ஒரு லெட்டர் தான். இது என்ன லெட்டர்? அந்த டபுள் ஸ்ட்ரோக் இல்லாம அது என்ன லெட்டர்? டபுள் ஸ்ட்ரோக் இல்லாம என்ன லெட்டர்மா அது? கோ. கோ. கோ லெட்டருக்கு மேல டபுள் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னா தக்குத்தன்ல எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? காரோ எல்லாம் கா, கோ. கி, கோ. சோ இந்த லெட்டர் வந்து கோ. கோனா 5 இன் ஜாப்பனீஸ். ஓகேவா? ம். 5 இன் ஜாப்பனீஸ். ஓகே. சோ 0ல இருந்து 5 வரைக்கும் சொல்லிடுவீங்களா ஜாப்பனீஸ்ல? ஓகே மேம். ஓகே. நெக்ஸ்ட் 6. இது என்ன லெட்டர்? ஃபர்ஸ்ட் லெட்டர்? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னமா? ரோ. ரோ. செகண்ட் லெட்டர்? கு. கு. ஓகே. சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ரொக்கு. ஓகேவா? ரொக்கு. ஸோ ரொக்குனா 6 ஜாப்பனீஸ்ல. 6. 0ல இருந்து 6 வரைக்கும் சொல்லுங்க. 0, இச்சி, ம். நீ, ம். சான், யோன், ம். கோ, ம். ரோக்கு. ஓகே. 7க்கு வந்து 2 வேர்ட்ஸ் இருக்கு ஜாப்பனீஸ்ல. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது பாருங்க.
நா என்னது? நா. ஸோ ஆ செகண்ட் லெட்டரும் நா நா. ஓகே. அப்ப ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நானா, நானா நானா. நானானா 7. ஓகேவா? 7. ஓகே. இன்னொரு வேர்ட் வந்து ஜாப்பனீஸ்ல 7க்கு இருக்கு. இது என்ன லெட்டர்? ஷி ஷி. நெக்ஸ்ட் செகண்ட் லெட்டர் சி சி. ஓகே. ஷிச்சி. ஷிச்சினாலும் 7 தான். நானானாலும் 7 தான். ஷிச்சி, நானா. மீனிங் வந்து 7 ஜாப்பனீஸ்ல. ஓகேவா? ஞாபகம் ஓகே. வச்சுக்கோங்க. 8க்கு எப்படி சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னது? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஜி ஜி. ஆ? ஹா லெட்டர். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஹா. ஆ இருக்கா? ஹா ரோல இருக்கா? இருக்கு. ஆ. செகண்ட் லெட்டர் சி லெட்டர். ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஹச்சி. இப்போ வரைக்கும் சொன்னதெல்லாம் ரொமாஜில எழுதிட்டு இருக்கீங்களா? இல்ல ரொமாஜி தனியா காமிக்கவா? எழுதிட்டு தான் இருக்கோம் மேம். ஓகே. ஹச்சி. ஹச்சினா 8. HACHI. ஹச்சி. ஓகேவா? ஹச்சினா என்னது? ஹச்சினா என்னம்மா? 8. ஓகே. நெக்ஸ்ட் 9க்கும் 2 வேர்ட்ஸ் இருக்கு. ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு 2 வேர்ட்ஸ் இருக்கு. இந்த லெட்டர் என்னது? நான் சொன்ன மாரி கீ லெட்டர் இருக்கு. யூ லெட்டர் பக்கத்துல குட்டியா இருக்கு. அப்ப இது என்னது? கம்பைன் லெட்டர்ஸா? தெரியுதாம்மா? கம்பைன் லெட்டர்ஸ் ஆமா. தெரியுதா? சோ இத ம். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? இந்த 2 லெட்டர் சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணனும். எப்படி பண்ணுவோம்? எப்படிம்மா பண்ணுவோம்? இது என்ன லெட்டர்? கீ. கீ லெட்டர். இது என்ன லெட்டர்? யூ. யூ லெட்டர். சோ கீ லெட்டர் பிளஸ் யூ லெட்டர் சேர்த்து எப்படி கம்பைண்டா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? யூ. கியூ. கியூ. சோ பக்கத்துல இந்த லெட்டர் என்னது? தேர்ட் லெட்டர். ம். என்ன லெட்டர்மா? ஃபர்ஸ்ட் ரோலே பாருங்க ஹிரகானால. ஆ இ உ. ஊ லெட்டர். இது ஊ. ம். ஊ இருக்கா? லெட்டர். ஊ. சோ ம். இத மொத்தமா சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இந்த கியூ கூடவே இந்த ஊ சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடணும். ஓகேவா? கியூ. கியூ. அந்த கியூ ம். கூடவே இந்த ஊ சேர்த்து ப்ரொனவுன்ஸ் ஆயிடும். சோ யூ தனியா ப்ரொனவுன்ஸ் பண்ண கூடாது. கியூ அவ்வளவுதான். சோ கியூனா 9 ஜாப்பனீஸ்ல 9. இன்னொரு வேர்ட் இருக்குல்ல இங்க. இது என்னது? என்ன லெட்டர் இது? என்ன லெட்டர்மா? கூ. கூ. இந்த லெட்டர் வந்து ஹிரகானா கூ. இருக்கா? பாத்துட்டீங்களா? ம். ம். சோ கியூனாலும் 9 தான். கூனாலும் 9 தான். ஓகேவா? ம். ம். ஓகே. நெக்ஸ்ட் 10 எப்படி சொல்லுவோம்? இது என்ன லெட்டரு? கம்பைன் லெட்டர் வந்திருக்கு பாருங்க. இந்த லெட்டர் பக்கத்துல யூ குட்டியா இருக்கு. சோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? பாருங்க. ஜூ. ஜூ. சோ இந்த லெட்டர் வந்து ஊ யூ அதான் ஊ லெட்டர். ஓகேவா? சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஜூ ஜூ கூடவே சேர்த்து அந்த ஊ லெட்டரும் ப்ரொனவுன்ஸ் ஆயிடும். ஜூ. ஜூனா 10. ஓகேவா? ஜூனா என்னது? 10. 10. 0ல இருந்து 10 வரைக்கும் இப்ப எனக்கு சொல்லுங்க. ஜாப்பனீஸ்ல. நம்ம அந்த 10 மட்டும் எழுதல ஜாப்பனீஸ். ஓ எழுதலையா? ஓகேடா. சோ 9க்கும் 10க்கும் மட்டும் நான் உங்களுக்கு ரொமாஜி காமிக்கிறேன் பாருங்க. ஓகேவா? ம். இதோ கியூ. இந்த கியூ வரி இந்த இந்த லெட்டர் வரைக்கும் KYUU. அந்த ஊ லெட்டருக்கு தனியா இன்னொரு யூ வந்திருக்கு. ஓகேவா? ம். 5க்கு ஜூவோட ரோமாஜில ரொமாஜி. என்ன மேம்? 5க்கு கோ. கோ. வெறும் ஜியோ. ம். ஓகே மேம். ஓகேவா? எழுதிட்டீங்களா? ம். ம். ஓகே. ஜாப்பனீஸ் ஸ்பெல்லிங்கும் எழுதிக்கோங்க.
எழுதியாச்சு மேம். ஓகே. இப்போ 0ல இருந்து 10 வரைக்கும் நெக்ஸ்ட் சொல்லுங்க. ம். ம். 0 ம். 0 0 ம். 0 ம். ரே ஓகே. 1 இச்சி ஆ. 2 நீ ஆ. 3 சான் ஓகே. 4 யோன் ஷி ம். ம். 5 கோ 5 கோ. ஓகே. 6 ருக்கு ம். ரொக்கு. ருக்கு 7 நானா ம். ஓகே. 8 அச்சி 7க்கு இன்னொரு வேர்ட் என்னது? நானா நானா? இன்னொரு word. ஷீச்சி. ஷிச்சி. ஓகே. ஷிச்சி. நானானாலும் 7 தான். ஷிச்சினாலும் 7 தான். 2 வேர்ட்ஸுமே தெரியணும். ஏன்னா 2த்துக்குமே யூசேஜ் இருக்கு. அதனால தான் சொல்றேன். 2மே தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 8க்கு எப்படி சொல்லுவோம்? ம். ஹச்சி ஹச்சி. நெக்ஸ்ட் 9 கியூ கியூ. கியூ இன்னொரு வேர்டு? கு கு. ஓகே. 10 கு ஓகேடா. ஜூ 9 கு. ஓகே. 10 10 ஜூ ஜூ. ஓகே. தரோவா இது இப்போ 0ல இருந்து 10 வரைக்கும் கேட்டா உங்களுக்கு தெரியுமா பார்க்காம? ம் ஓகே. ஹச்சினா என்னது? 8 கோனா? 5 5 ரே. 0 ஓகே. ஷி. 4 ஓகே. நீ. 2 கு. 9 ஓகே. ஷிச்சி. 7 ரொக்கு. 6 இச்சி. 2 1 நான் 1 ஓகே. நானா? 7 ஜூ. 10 ஹச்சி. 8 யோன். 4 சான். 3 ஓகேம்மா. ஸோ இது தரோவா தெரிஞ்சாதான் மற்ற நம்பர்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ம் இப்போ 11 பார்ப்போம். 11 வந்து போதும் நம்ம வந்து போதுமா? ஓவர்லோட் ஆயிடுச்சா? சரி ஓகே. நாளைக்கு பார்ப்போம். ம் சொன்ன வரைக்கும் படிங்க. ஓகேவா? ம் ம் தேங்க்யூ எப்படி சொல்லுவீங்க? அரிகாத்தோ 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 ஃபார்மலா? கோசைமாஸ் அரிகாத்தோ. அரிகாத்தோ கோசைமாஸ் ஓகேம்மா. மத்தாஷிதா. அதாஷிதா ம். நீங்க லீவ் ஆயிடுங்க. ம் ஓகே